பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளை நீங்கள் நல்லா ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள். தொடர்ந்து ஜெபிங்க. கடைசி காலத்தின் எழுப்புதலுக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றி கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என் மதிப்புன்னா தெரியுமா, என் மரியாதைன்னா தெரியுமா, என் பணம்னா தெரியுமா, என் ஜனம்னா தெரியுமா, நான் எப்படி வாழறேன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்குது தெரியுமா, இந்த ஊரே என்னை புகழுது, இந்த ஜனங்கள்லாம் என்னை புகழுறாங்க, நான் எவ்வளோ கனம் பெற்றவன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. என்கிட்ட நல்ல அழகு இருக்குதுன்னு சொல்லுவாங்க, என்கிட்ட நல்ல வேலை இருக்குது, நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய காரியம் இடத்துல இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் தன்னைத்தானே புகழ்ந்து பேசுவாங்க. பிரியமானவர்களே, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. உங்களை நீங்களே புகழ்ந்து பேசிக்கிட்டீங்கன்னா உத்தமர்கள் கிடையாது. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு உத்தம அப்படின்ற ஒரு பேர் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆண்டவர் உன்னை புகழணும். உண்மையும் உத்தவம் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். என் வீட்டில் எங்கே உண்மையுள்ளவனே ஆண்டவர் சொல்லணும். உத்தமனும் சன்மார்க்கனும் ஆனவனே என்று ஆண்டவர் சொல்லணும். நீதிமானே என்று ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவரால் புகழப்படுவது தாங்க ஒரு பெரிய புகழ்ச்சி. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய புகழ்ச்சி ஆண்டவர் வெறுக்கிறார். உங்களை நீங்களே புகழ்ந்து பேசாதீங்க. நான் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், இதை செஞ்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன். நத்திங். தேவ பிள்ளைகளை, உங்களால் ஒன்றும் முடியாது. நீங்கள் என்னத்தை செஞ்சிட்டீங்க பெருசாக? இயேசு சாமி செய்யாததை நீங்கள் செஞ்சிட்டீங்களா? கல்வாரி சிலுவையில் ஜீவனையை கொடுத்தாரு, தன்னையே பலியாய் கொடுத்தாரு, அவரையே தன்னுடைய வாழ்க்கையை தியாகமாக நமக்கு கொடுத்தாரு. அவர் செய்யாததையா நீங்கள் செஞ்சிட்டீங்க? அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார், நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல பலத்தை கொடுத்துருக்கார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறார். எத்தனையோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு ஈவா கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவர் கொடுத்ததை விடவா நீங்கள் பெருசாக கொடுத்துட்டீங்க? நான் கொடுத்துட்டேன், நான் பண்ணிட்டேன், நான் செஞ்சிட்டேன், நான் தான் பெரிய ஆள், என்னை விட சபையில் யாரும் இல்லை, என்னை விட தெருவில் யாரும் இல்லை, என் வீட்டில் யாரும் இல்லை, என் ஜாதியில் யாரும் இல்லை, என் ஜனத்தில் யாரும் இல்லை. உன்னை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறாரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. நீ அவரால் புகழப்படணும். என் மகன் என் முன்னாடி இப்படி இருந்தான், இப்படி செஞ்சான், இப்படி நடந்தான், அவன் என் உத்தமன், அவன் என்னுடைய மகன், அவன் என் மக அப்படின்னு ஆண்டவர் பேசணுங்க. அவரால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகினால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஏசப்பா, நீர் புகழ்வதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என்னை நீ ஆண்டவரை தகுதிப்படுத்துங்க. வேதத்தில் நிறைய பேர் விசுவாசத்தினால ஆண்டவரை ஆச்சரியப்படும்படி செஞ்சாங்க. நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தன்னுடைய சொத்தெல்லாம் விற்றுட்டு கர்த்தர் சமூகத்தில் வந்து விழுந்து ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க. நீ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம்னா வாங்க முடியாது. கர்த்தருக்காக எல்லாத்தையும் தியாகமாக விட்டு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். செபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, நான் பெரிய உத்தமன் அல்ல. ஆமாண்டவரே, சத்தியத்தின்படி வாழ்கிறவன் தான் உத்தமன். உம்முடைய சத்தியத்தின்படி வாழ்வதற்கு என்னையும் எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். சாந்தா ரபா, இந்த மகனையும் இந்த மகளையும் உடைய வசனத்தின்படி வாழ தகப்பனே நீர் இவர்களை ஆயத்தப்படுத்துங்க சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், மைட்டி காட், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தர் இந்த மகனை ஆசீர்வதியும், மகளை ஆசீர்வதியும். உம்மால் புகழப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை உடைத்து போடும், சத்ருவின் கிரியைகளை அழித்து போடும். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணுங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை உத்தமனாக பார்க்கும்படி செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமேன், ஆமேன்.